எதை நாம் செய்தால் நாம் சரியான கிறிஸ்தவர்கள், நாம் சரியான வழியிலே நடக்கிறோம் என்று எதை வைத்து நாம் புரிந்து கொள்வது என்று பல சந்தேகங்கள் இருக்கலாம். பல நேரங்களிலே மற்றவர்கள் நம்மை குறித்து சொல்லுகிறது தவறான விஷயங்களாக இருக்கும். அது நம்மை கேள்விக்குறியை கொண்டு வரும் நமக்குள்ளாக. நாம் சரியான வழியிலே தான் நடக்கிறோமா? இயேசு கிறிஸ்து சொன்ன வழியிலே தான் நாம் நடக்கிறோமா? இல்லை மற்றவர்கள் சொல்லுகிறது போல் நாம் முட்டாள்தனமாக இல்லது அறிவில்லாமல் இந்த ஒரு விஷயத்தை செய்கிறோமா என்று பல நேரங்களில் கேள்விகள் வரலாம். அதை எதை வைத்து சரி செய்வது, எதை வைத்து நாம் சரியான பாதையில் போய் கொண்டிருக்கிறோம் என்று புரிந்து கொள்வது என்று இந்த வீடியோவில் நான் வேதத்தின் வழியாக வெளிப்படுத்த விரும்புகிறேன். முதலாவது பார்த்தீர்களானால், ஆபிரகாம் அவன் அவ்வளோ கஷ்டப்பட்டு விசுவாசத்தின் தகப்பன் என்று எப்படி பெயரிட்டுதான் தெரியுமா? அவன் அந்த 100 வயசுல பிள்ளை பெற்றான். அது மட்டுமல்ல, 100 வயதிலே அவன் மனைவி பிள்ளை பெறுகிறாள். அவ்வளோ காலம் வெயிட் பண்ணி அவனுடைய சரீர பலன்லாம் போனதுக்கப்புறம் பெற்றெடுத்த பிள்ளைங்க. அவ்வளோ காலம் வெயிட் பண்ண பிள்ளைக்கு அவன் எவ்வளோ அன்பு செலுத்தி, எவ்வளோ அரவணைத்து, எவ்வளோ பாசத்தோடு அந்த பிள்ளை வளர்த்தெடுத்திருப்பான். ஆனால் அங்கே ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பாருங்கள். நீ அந்த பிள்ளையை பலி கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அந்த இடத்துல ஆபிரகாம் தயங்காமல், அவ்வளோ பாசத்தோடு வளர்த்த ஒரு பிள்ளைங்க, ஒரு ஆடை பலி கொடுக்கறதுக்கே அவ்வளோ மனசு கஷ்டமா இருக்கும். ஆனால் ஆபிரகாம், இந்த பிள்ளை எனக்கு கர்த்தர் கொடுத்தார், அவர் இந்த பிள்ளை மரித்து போனாலும் உயிரோடு எழுப்ப வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். இந்த என்னால் முடியாத ஒரு நிலைமையில தான் அற்புதமாக இந்த பிள்ளையை கொடுத்தார். அவருக்கு தெரியும் அவர் சொல்லுகிறது என்னவென்று. அவர் வழி அவருக்கு தெரியும். அதனால அவர் சொல்லுகிறபடியே நான் செய்ய போகிறேன் என்று தன்னுடைய பிள்ளையை அவன் பலி கொடுக்க அந்த மலையின் மேல் ஏறினான். அப்பொழுது அவனுடைய வேலைக்காரர்கள் எல்லாம் விட்டு அவன் போகும் பொழுது அவனுடைய பிள்ளை கேட்கிறான், அப்பா ஆட்டுக்குட்டி எங்கப்பா அப்படின்னு கேட்கும் பொழுது அவன் மனசு உடைஞ்சு போயிருக்குங்க. அவன் நொறுங்கி போயிருப்பான். நீ தானடா அந்த ஆட்டுக்குட்டி அப்படின்னு அவனால சொல்ல முடியாது. அவன் அந்த நேரத்தில் ஏதோ சொன்னான், ஆட்டுக்குட்டியை பொறுத்தவரை ஆண்டவர் பார்த்துக்கொள்வார் என்று சொல்லிவிட்டு மேலே போய் அவனை பலி கொடுக்கறதுக்கு போகிறாங்க. அருவாள் அந்த கத்தி தூக்கி அவன் மேல் வெட்ட போகும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், நிறுத்து, பிள்ளையின் மேல் கையை வைக்காத, நீ எனக்கு பயப்படுகிறவன் என்று நான் இப்பொழுது அறிந்து கொண்டேன். நீ இந்த அளவுக்கு எனக்காக எதையும் செய்ய துணிந்தவன் என்று நான் அறிந்து கொண்டேன் என்று. அப்போதாங்க ஆபிரகாமுடைய பேரை ஆண்டவர் பெருமைப்படுத்தினார், மகிமைப்படுத்தினார். ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, ஒரு விசுவாசத்தின் தகப்பன் வாழ்க்கையில் நடந்ததை சிந்தித்து பாருங்கள். அது மற்றவர்கள் பார்க்குறவங்களாம் என்ன நினைத்திருப்பாங்க? முதல்ல அவனுக்கு பிள்ளை இல்லாமல் இருக்கும் பொழுது மற்றவர்கள் தவறாக பேசியிருப்பாங்க, அது வேற. இப்போ பிள்ளை பிறந்து விட்டது, இப்போ இந்த பிள்ளை பலி கொடுக்க அவன் போகிறான், அது மற்றவர்கள் எப்படி பேசியிருப்பார்கள்? இல்லை அவன் மனைவி அதை எப்படி எடுத்துக்கொண்டிருப்பார்கள்? யார் இதை சம்மதித்திருப்பார்கள்? சற்று சிந்தித்து பாருங்கள். ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நமக்கு இந்த ஃபார்முலா தான், எந்த ஒரு ரூல் தான் அப்படி என்று கிடையாது. கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அதை சரியாக செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. அவர் அனுதினமும் ஒவ்வொரு வழியிலே நம்மை நடத்துவார், ஒவ்வொரு பாதையிலே போக சொல்லுவார், ஒவ்வொரு காரியங்களை செய்ய சொல்லுவார். அதை அப்படியே செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. அதுதான் மெய்யான கிறிஸ்தவ வாழ்க்கை. அதுதான் உண்மையாக இயேசு கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணுவது. என்னை உன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்று சொன்னாரே தவிர, இந்த வழியிலே நீ போ, இந்த வழியிலே நீ பின்பற்றி போகலாம் அப்படின்னு தெளிவாக ஒரு வழி சொல்லவில்லை. அவரை பின்பற்ற வேண்டும். அவர் அந்த நாளுக்கு எந்த விஷயத்தை செய்ய சொல்கிறாரோ அதை செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. பல நேரங்களில் மற்றவர்களுக்கு திருமணம் நடக்கும் பொழுது நமக்கு திருமணம் ஆகாமல் இருக்கிறதா, அதை வைத்து மற்றவர்கள் நிறைய விஷயங்கள் சொல்கிறார்களா? கர்த்தர் வெயிட் பண்ண சொன்னால் வெயிட் பண்ண வேண்டும். ஹல்லேலூயா. அதுதான் சரியான வழி. வேலை இல்லாமல் இருக்கிறதா, கர்த்தர் வெயிட் பண்ண சொன்னால் வெயிட் பண்ண வேண்டும். ஹல்லேலூயா. இல்லை வேலைக்கு போகிறீங்களா, கர்த்தர் போக சொன்னால் போங்க, அதுதான் சரியான வழி. ஹல்லேலூயா. இல்லை நீங்கள் சுவிசேஷம் சொல்லுகிறீர்களா, முழு நேரம் மினிஸ்ட்ரி சுவிசேஷம் சொல்லுகிறீர்களா, கர்த்தர் செய்ய சொன்னால் செய்யுங்க. ஹல்லேலூயா. சரியான வழி இதுதான் அப்படின்னு கிடையாது. கர்த்தர் நமக்குள்ள இருந்து ஒரு ஆசைகளை தூண்டுவார், ஒரு காரியங்களை செய்ய ஏவுவார். அவர் அப்படி செய்ய வைக்கும் பொழுது நாம் அதை செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. செய்ய தூண்டும் பொழுது நாம் அதை நிறைவேற்ற வேண்டும். ஹல்லேலூயா. இதுதான் சரியான வழி. நாம் அவருக்குள்ளே நடக்கும் பொழுது அது வேதத்தின்படி கரெக்டாக இருக்கும். அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நமக்குள்ளே ஆழ்ந்த மிகுந்த அறிவு கெட்டாத சமாதானத்தை நமக்கு தருவார். ஹல்லேலூயா. நாம் சரியான வழியில் போய் கொண்டிருக்கிறோம் என்பதற்கு அது அத்தாட்சியாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இப்பொழுது ஒரு முக்கியமான விஷயத்தை நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன். யோவான் 4ஆம் அதிகாரத்தில் நமக்கு எல்லாம் தெரிந்த ஒரு விஷயம். ஒரு ஸ்திரீ அவள் ஒரு கிணற்றில் தண்ணி எடுத்து கொண்டு இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து அந்த பக்கமாக சமாரிய
அந்த பக்கமாக வருகிறார். வரும்பொழுது அவர் அந்த ஸ்திரியை சந்திக்கிறார். அந்த ஸ்திரீ கிட்ட சொல்லுகிறார், உன் புருஷன் எங்கே என்று கேட்கும் பொழுது, அவனை கூட்டிக் கொண்டு வா என்று சொல்லும் பொழுது அவள் சொல்லுகிறாள், எனக்கு புருஷன் இல்லை என்று சொல்லுகிறார். அதற்கு இயேசு சொன்னார், கரெக்ட் தான், நீ சொன்னது சரிதான். உனக்கு 5 புருஷர்கள் இருந்தார்கள், இப்பொழுது இருக்கிறவனோ உனக்கு புருஷன் இல்லை, அதனால் நீ சொன்னது கரெக்டு என்று சொன்னார். அல்லேலூயா. அது சொன்னவொடனே அவளுக்கு என்ன தோணிச்சு தெரியுமாங்க? மெய்யாகவே இவர் ஒரு தீர்க்கதரிசி என்று தீர்க்கதரிசியாக முதல்ல விசுவாசித்தால், அப்புறமாக அவரிடத்துல பேசும் பொழுது, ஆண்டவரே உண்மைதான், மேசியா வரும்பொழுது இதையெல்லாம் எங்களுக்கு அறிவிப்பார் என்று அவள் சொல்லுகிறாள். அல்லேலூயா. மனசுல ஆசை இருக்கு பாருங்க, மேசியான்னு ஒருத்தர் வருவார், இயேசு கிறிஸ்து வருவார், அவர் பாவங்களை சுமந்து தீர்ப்பார், அவர் நம்மை தேடி வருவார், அவர் நம்மை காப்பாற்றுவார் அப்படிங்கிற ஒரு ஆசையோடு அவள் இருக்கிறாள். அதனாலதான் அவள் சொல்லுகிறாள், மேசியா வரும்பொழுது இதையெல்லாம் அறிவிப்பார் அப்படின்னு சொல்லுகிறாள். அப்போ இயேசு சொன்னார், நான் தான் மேசியா. ஹல்லேலூயா. நீ தேடுகிற இயேசு நானே அவர், உன்னோடு பேசுகிற நானே அவர் என்று சொல்லும் பொழுது அவள் அந்த இடத்துல அவரை விசுவாசிக்கிறார், அவரை ஏற்றுக்கொள்கிறாள். ஹல்லேலூயா. இப்போ அவள் ஏற்றுக்கொண்டது மட்டுமல்ல, அவள் ஓடி போய் என்ன செய்தாள் தெரியுமா? அந்த கிராமத்துக்குள்ள போய் இந்த ஒரு மனுஷன் நான் என் வாழ்க்கையில் நடந்தது எல்லாத்தையும் எனக்கு அறிவித்தார், அவர் கிறிஸ்து தானா மெய்தானா என்று வந்து பாருங்கள் என்று சொன்னாள். ஹல்லேலூயா. அவளுடைய வார்த்தை நிமித்தம் பாருங்க, அந்த மொத்த கிராமமும் வந்து, அந்த மொத்த ஆட்களும், அவளுக்கு தெரிஞ்சவங்க எல்லாரும் வந்து இயேசு கிறிஸ்து அறிந்து கொண்டார்கள். அப்போ அவங்க சொல்லக்கூடிய வார்த்தையை கவனிங்க. 42வது வசனம், உன் சொல்லி நிமித்தம் அல்ல, அவருடைய உபதேசத்தை நாங்களே கேட்டு அவர் மெய்யாய் கிறிஸ்துவாகிய உலக இரட்சகர் என்று அறிந்து விசுவாசிக்கிறோம் என்றார்கள். ஹல்லேலூயா. எவ்வளோ அருமையான ஒரு வார்த்தை பாருங்க. நீ சொன்னதுனால மட்டுமல்ல, நாங்கள் அவரிடத்துல வந்து அவர் உபதேசத்தை கேட்டு அதை அறிந்து விசுவாசிக்கிறோம் என்றார்கள். இன்றைக்கு தேவ பிள்ளைகளே, எந்த ஒரு ஊழியக்காரர்கள் யார் உங்களுக்கு வசனம் சொல்லி கொடுத்தாலும் அதை நீங்கள் கேளுங்க. அதற்கப்புறம் நீங்கள் அவரிடத்துல போய் கேளுங்க. ஹல்லேலூயா. அவரிடத்துல கேட்டு ஒரு விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணி கொண்டு ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யுங்க. ஹல்லேலூயா. வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியங்களையும் அப்படிதான், யார் என்ன சொன்னாலும் அதை கேட்க வேண்டும். உண்மைதான், பெரிய ஊழியக்காரர்களாக இருக்கலாம், இல்லை வயசில் பெரியவர்களாக இருக்கலாம். ஆனால் அதையெல்லாம் தாண்டி இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறாரோ அதை கேட்டு அதன்படி செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. அதுதான் உண்மையான இயேசு கிறிஸ்துவை பின்பற்றக்கூடிய வழிமுறை. ஹல்லேலூயா. அந்த ஸ்திரீ சொன்னதோட யாரும் விட்டு விடலை. நீ சொன்ன சொல் நிமித்தம் தான் நாங்கள் வந்தோம், ஆனால் அவரிடத்துல கேட்டு நாங்கள் அவரே இயேசு கிறிஸ்து என்று அறிந்தும் விசுவாசித்தும் இருக்கிறோம் என்றார்கள். ஹல்லேலூயா. இன்னொரு ஆச்சரியமான ஒரு சம்பவத்தை குறித்து நான் சொல்ல விரும்புகிறேன். இயேசு செய்த முதல் அற்புதம் நமக்கு தெரியும். அந்த முதல் அற்புதத்தில் மரியாள் இயேசு கிறிஸ்துக்கிட்ட என்ன சொன்னாங்க தெரியுமா? அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதை செய்யுங்கள் என்று சொன்னார். ஹல்லேலூயா. அப்போ அதை செய்ய சொல்லும் பொழுது அந்த வேலைக்காரர்களுக்கு என்ன தோணி இருக்குங்க? அவர் என்ன சொன்னார்? நீ அந்த கற்சாடிகளை தண்ணீரால் நிரப்புங்கள் என்று சொன்னார். ஆனால் அதை நிரப்பும் பொழுது பாருங்க, இவங்களுக்கு வேண்டியது திராட்சை ரசம். தண்ணீரை நிரப்புனா எப்படிங்க திராட்சை ரசம் வரும் என்று அநேக கேள்விகள் வந்திருக்கலாம். ஆனால் அதையெல்லாம் தாண்டி, மற்றவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளை எல்லாம் தாண்டி அந்த வேலைக்காரர்கள் கீழ்ப்படிந்தார்கள். இதுதான் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றக்கூடிய வழி, அவர் சரியாக தான் சொல்லுகிறார் என்று கீழ்ப்படிந்தார்கள். அது நிமித்தம் அன்றைக்கு அவர்கள் அந்த அற்புதத்தை பெற்றுக்கொண்டார்கள். பைபிளில் முதல் அற்புதம், பெஸ்ட் அற்புதத்தை அங்கே பெற்றுக்கொண்டார்கள். காரணம் என்ன தெரியுமா? எல்லாரும் இருக்கக்கூடிய இடத்துல இந்த வேலைக்காரர்கள் கீழ்ப்படிந்து இந்த உலகத்துக்கு மாறான ஒரு விஷயத்தை செஞ்சாங்கங்க. ஹல்லேலூயா. ஜஸ்ட் தண்ணியை நிரப்புனாங்க, அங்கே திராட்சை ரசம் உண்டாயிற்று. ஹல்லேலூயா. அது மட்டும் இல்லை, நிரப்புனது மட்டுமல்ல, அந்த நிரப்புனதை கொண்டு போய் பந்தி பரிமாறுகிறதுக்கு கொண்டு போங்க என்று சொல்லும் பொழுது அதை கொண்டு போனார்கள். அப்பொழுது அது திராட்சை ரசமாக மாறினது. ஹல்லேலூயா. இன்றைக்கு அந்த அற்புதம் உங்கள் வாழ்க்கையிலும் கர்த்தர் செய்ய வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையை எந்த விஷயத்தில் வெறும் ஒன்றுமே இல்லாத மாதிரி இருக்கலாம், எதுவுமே இல்லாத மாதிரி இருக்கலாம். ஆனால் அவர் சொல்லுகிற வழிமுறையை நீங்கள் ஃபாலோ பண்ணும் பொழுது, அவரை பின்பற்றும் பொழுது அங்கே திராட்சை ரசம் உண்டாகிறது, அங்கே ஆசீர்வாதங்கள் உண்டாகிறது, குறைவுகள் மாறுகிறது, நிறைவான நன்மைகள் வருகிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.